ட்ரெண்டிங், குயிக் ஆக்சஸ், சோஷியல் மீடியா, டெக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாகவும் அப்டேட்டடாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் உலகமே வியக்கிற அளவுக்கு ஆச்சரியங்களின் அணிவகுப்பாக இருக்கக்கூடிய அஜித் அவர்களை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். அதாவது ஒன்று வந்து அவருடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். அஃப்கோர்ஸ் கார் ரேஸில் வந்து அவருக்கு வந்து நிறைய எதிர்பாராத விபத்துகள் அந்த மாதிரியான இடையூறுகளாக இருந்தாலும் கூட எந்த ஒரு இடத்துலையும் பின் வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடிய அவருடைய அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. ரெண்டாவது, நீயும் ஹாப்பியாக இரு, மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோ. ஏகே ஸ்டைலில் சொல்லணும்னா வாழ விடு. ஒரு படத்தோட வெற்றி தோல்வி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எந்த அளவுக்கு வந்து ஒரு டேரக்டர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு, ரொம்ப ஒரு மனநிறைவாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அஜித் அவர்களை வச்சு மறுபடியும் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஆசையும் காதலும் பேருவகையும் பெரும் கழிப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு குட் பேட் அக்லி டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களை பற்றி பேசுகிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய, சம்பாதிச்சு வைக்க வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. ஸோ சினிமாவில் வந்து அமர்க்கலமாக, அட்டகாசமாக, வீரத்தோட அதே நேரத்தில் விவேகத்தோட தன்னுடைய வெற்றிகளை பதிவு செய்து வர அஜித் அவர்களுடைய கார் ரேஸ் ஆக்டிவிட்டீஸும் வந்து எந்த ஒரு இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் வருங்காலத்தில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். தேங்க்யூ.